அடிப்படையில் எல்லோரும் நினைக்கலாம், இவர்களுக்கு ஊழலுக்கு எதிரான இந்த நேர்மையை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்கின்ற தொனியிலே அவர்கள் சொல்லலாம். நான் எண்ணுவதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இந்த ஊழல்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால், பண நலனை நாடுபவன் இன நலனை தூக்கி எறிவான் என்று நான் நம்புகிறேன். நிதியில் குறியாக இருப்பவன் நீதியை நிச்சயமாக அளிக்க மாட்டான் என்று உறுதியாக நாம் நம்புகிறோம். ஊழலில் ஊறித்தலைத்தவன் எம் மண்ணினுடைய எம் மக்களினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு அனுமதி அளித்து விடுவான் என்றுதான் நாம் கருதுகிறோம். எனவே எம்முடைய மண்ணை எம்முடைய மக்களை காப்பதற்கு எமை போன்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிகரற்ற நேர்மைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்முடைய நீண்ட நெடிய இந்த பயணத்தில் நான் தொடர்ந்து நேர்மையோடு பயணிக்கிறேன். இந்த நேர்மை அது என் சமூகத்திற்கான நேர்மை என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இறுதியாக அவர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனுவை கொடுத்து விட்டு அங்கேயே பேட்டி கொடுக்கிறார். இந்த 17ஆம் தேதி என்று நான் கருதுகிறேன். இந்த 17ஆம் தேதி நீங்கள் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அன்றைக்கு போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கிறேன். போராட்டம் எந்த நாளில் அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறாரோ அதே நாளில் வாகனத்தை ஏற்றி கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமான ஒரு சூழல். ஒரு சமூக செயற்பாட்டாளர், இந்த சமூகத்தை உள்ளார்ந்து நேசிப்பவர். இன்றைக்கு மனிதர்கள் சுயநலமாக அவர்கள் யாரை குற்றம் சொல்வது? இந்த சமூகம் முழுமையுமே பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பண தேடலில், இந்த நகர்தலில் தாங்கள் காலாகாலமாக இந்த சமூகம் கட்டி காத்த அறங்களையும் நேர்மையையும் அவர் விட்டுத்தான் அவர்கள் செல்லுகிறார். அதற்கு அப்பாலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது அபூர்வமான மனிதர்களாக இந்த ஜஹபர் அலி எனக்கு தோன்றுகிறார். இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த சமூகத்தை உள்ளார்ந்து நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற மனிதராக, என்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு மனிதராக அவர் எனக்கு தெரிகிறார். அப்படிப்பட்ட இந்த சமூகம் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற மனிதனை இந்த அரசு காப்பாற்றி இருக்க வேண்டும். எப்படி ஒரு வாகனத்தை ஏற்றி இவரை கொல்ல முடியும்? அதுவும் ஒரு முறை ஏற்றியதற்கு பிறகு இன்னும் உயிர் இருக்கிறது என்று அறிந்து மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த துணிச்சலை இந்த மாஃபியாக்களுக்கு, இந்த கிரிமினல்களுக்கு யார் கொடுத்தது? எப்படி இது போன்ற இந்த கொலைகளை எல்லாம் அரசு அனுமதிக்கிறது? இப்படிப்பட்ட இந்த கொலைகளை எல்லாம் பார்க்கையில் உண்மையிலேயே நான் பாதிக்கப்படுகிறேன். அதை போல